மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை எங்க ஊர்ல சும்மா பட்டாசு கிளம்பிருச்சு. அப்படியே வண்டி எடுத்துட்டு சரி இந்த மழை விட்டதுக்கு அப்புறம் அந்த கிளைமேட்லாம் வேறலாம் இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சரி பார்க்கலாம். அப்படியே ஃபுல்லாக வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அந்த மழையெல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த கிளைமேட்லாம் பார்க்கறதுக்கு வேறலாம் இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா குடிமகன் எல்லாரும் சரி இங்க யாரும் வராம இருக்க மாட்டாங்க. அதான் அந்த இடம் பாத்தீங்கன்னா மெயினுங்க, டாஸ்மாக் இடம். இங்க பாருங்க, இதான் டாஸ்மாக். கூட்டம் சும்மா அள்ளு விடுது பாருங்க. அப்படியே எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி நம்ம இந்தியா குடிமக்கள் மட்டும் இந்த டாஸ்மாக் வராம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி வராம இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இன்னைக்கு அவங்க சோழி அன்னைக்கு முடிஞ்சிடும். அதனால பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க, நிச்சயத்தை நீ கண் கூட பாத்துக்கலாம் லைவ்ல. அது எவ்வளவு வண்டி பாருங்க. மழை பாருங்க அந்த பக்கம் மக்களே, மழையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி ஹீல்ஸ் சொல்றது, அந்த ஹீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அல்லாம வந்து கேமரா மேல கொஞ்சம் தண்ணி விழுந்துட்டே இருக்கு. சரியா கேமரா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்குதான்னு நினைக்கிறேன். ஆனா பட் என்ன பண்றது, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இருந்தாலும் சிரமத்தை கொஞ்சம் மன்னிக்கணும். நாமளே கரெக்டா இந்த எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா வண்டியும் நம்ம பிக்கப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன், அதாவது பாத்தீங்கன்னா இங்க உள்ள அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா அதுவும் கவர் பண்ணணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இருந்தாலையும் ஒரு அளவுக்கு எப்படினாலையும் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க தண்ணி பாருங்க ரோட்ல. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த மாதிரி மழை சமயத்துல, இந்த மாதிரி ஈரமான இருக்கிற சமயத்துல வந்து கண்டிப்பா வண்டி ஸ்பீடா ஓட்டே வேணாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பீடு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் டேஞ்சரு. ஏன்னா பிரேக் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரோல் வண்டி பிடிக்காது. அப்புறம் மிகப்பெரிய இழப்பு தான். இங்க பாருங்க மழை, சரியான மழைங்க, தூரல் வர வண்டி சரி சொல்ற கேமரா மேல விழுந்துட்டே இருக்கு. பாருங்க எப்படி போன் பேசிட்டு ஆளே போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அந்த மாதிரிலாம் போன் பேசாதீங்க தயவு செய்து, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர் நடுங்கிட்டு போறாங்க. இருந்தாலையும் அப்படியே அந்த நிறைய பேர் இதெல்லாம் போறவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு டாஸ்மாக் போயிட்டு ஒரு போட்டுறக்கன்னு வாங்கி அழிச்சு அப்படிதான் அவங்களுக்கு அப்படியே வந்து நெப்போலியா மாதிரி அப்படியே தெம்பா இருக்குவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு அது இறங்கினாதான் அவங்களுக்கு அந்த சுதியே ஏறும், எல்லா ராகங்களும் வரும். இங்க பாருங்க அந்த மாடுகள்லாம் பாருங்க. பாருங்க மாட்டு பண்ணையே இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த கடை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கதான் இருந்தது. அதாவது இந்த பக்கம் ரைட் சைடுல இருந்தது. இது என்ன இதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இங்க பாருங்க அந்த கடை வந்து இந்த ரைட் சைடுல இருந்தது. இந்த கடை போன உடனே இங்க உள்ள அந்த மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான். நிறைய கடையெல்லாம் பூட்டி இருக்கு, நீங்க பார்க்கலாம், லைவ்ல பார்த்து பார்த்துக்கலாம். பாருங்க இந்த மலையத்திலயும் ஏறு ஓட்டுறாங்க பாருங்க மக்களை. அப்படியே நடுங்குதுங்க ஒரு பக்கம் வேற, அப்படியே நடுங்கிட்டு போயிட்டு இருக்கேன் வேற. ஏன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீட்லாம் போகல. எந்த அளவுக்கு நம்ம சைக்கிள் நெரிச்சு எந்த அளவுக்கு ஸ்பீடு போயிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க நல்லா ஓட்டி விட்டுருக்காங்க. பார்க்கும் போதே செம்மையா இருக்குங்க. அதாவது நம்ம என்னதான் டவுன் சுத்துறாலும் இந்த மாதிரி வில்லேஜ் சுத்துறதுக்கு ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மழை தான் தூரிட்டே இருக்கு. நல்லா ரெயின் கோட் வந்து கொஞ்சம் வாங்கி போட்டுருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பாருங்க வேலையை முடிச்சு ஒரு ஐயா நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க. இந்த மலையில கூட வெட்டி நாயம். ஏன்னா இந்த மாதிரி மண் எல்லாம் ரொம்ப அந்த ரோட்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடா போனோம்னா அப்படி இழுத்து விட்டுரும். ரொம்ப அடி கொஞ்சம் பயங்கரமா விழுந்துரும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு என்ன அப்புறம் நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா காரும் கொஞ்சம் இருக்கிற டேமேஜ் தான். இதே சொல்றது பிரச்சனை தான். ஆனா பட் இருந்தாலையும் ரூல் தாங்க. என் கண் எதிர நான் கிட்டத்தட்ட ஒரு 2 days 3 days முன்னாடி பார்த்தேன். ஆனா அந்த மலையத்துல விழுந்தாங்க 2 பேர், பாவங்க அவங்களாம். ஆனா அவங்க தப்பிச்சதே ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரோட்ல சென்ட்ரல் ஹைவேல மாட்டிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் பெரும்பாலும் தப்பு பண்ண வேண்டாம். நானும் நடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன பேசுறது என்ன செய்யறதே தெரிய மாட்டேங்குது, தோணவும் மாட்டேங்குது. இப்ப பாருங்க இருக்க வர தூள் வர பெருசா போடுது. இதோட கேமரா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்னு தோணுது நினைக்கிறேன். ஏன்னா கேமரா நனைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணு இதுதாங்க. இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த வெண்டைக்கெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அப்பா.